ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாமா? இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மாப்பிளை சம்பா அவல் எடுத்திருக்கேன். மாப்பிளை சம்பா அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ரெண்டையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாப்பிளை சம்பா அவல் நல்லா ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறையா நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அவள் இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் முழு பொட்டுக்கடலையாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச பொட்டுக்கடலை கூட எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நம்ம 7 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 2 வீக்ஸ் வரைக்குமே வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பேபிஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டுக்கு கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறக்கி எடுத்துட்டு அப்புறமா நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஏன்னா மாப்பிளை சம்பா அவலுங்கிறதுனால குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பேபிஸ்க்கு இது கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. நான் ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா பனக்கல்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை டேட்ஸ் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேபிஸ்க்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.